அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? சம்மர் லீவு பிள்ளைங்களுக்கு விட்ட மாதிரி நானும் 2 மாதம் லீவ் எடுத்துட்டேங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நீ மன்னிச்சிருங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோங்க. டைலரிங் வீடியோனாவே நம்ம ரொம்ப லைக் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ருத்ராஜத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்படியே நம்ம டைலரிங் வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு சிஸ்டர் நீங்கள் நான்வெஜ் நல்லா சமைப்பீங்க, ஆனால் நீங்கள் ருத்ராஜம் போட்டிருக்கீங்க, ருத்ராஜம் போட்டு நான்வெஜ்ஜை சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ருத்ராஜம் போட்டால் கண்டிப்பாக 100க்கு 200% நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க. அதேமாரி நம்ம ருத்ராஜமும் போட்டுக்கணும், நான்வெஜ்ஜும் சாப்பிட்ணும்னா நீங்கள் ருத்ராஜத்தை கழட்டி வச்சுட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு அதை எடுத்து அணிஞ்சிக்கலாங்க. இப்போ நிறைய அந்த சோசியல் மீடியாலாம் ருத்ராஜத்தை போட்டுக்கிட்டே நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்லாம், அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது முறைப்படி ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஐதீகப்படி ருத்ராஜம் அணிந்தால் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க. நான் வந்து 13 வயசுலேயே ருத்ராஜம் போட்டிருந்தேங்க. அந்த ஒரு பருவநிலை வரனால எனக்கு வந்து இப்பயே வந்து நீ சாமியாரா போயிடுவேன்னு சொல்லிட்டு என்னை வந்து அப்போ கழட்ட வச்சுட்டாங்க. உற்றார் உறவினரெல்லாம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அடியார்கள் மாதிரி நாங்கள் போயிட்டு சேவையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேங்க. அப்பெல்லாம் வந்து இந்த கேக்கில் முட்டை கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேக் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து எண்ணெயில் அப்போ வளர்த்துனாங்க. அந்த சிவன் கோயிலுக்கு அடியாரா போனேன் பார்த்தீங்களா அப்போ. இப்போ வந்து நான் மறுபடியும் ருத்ராஜம் போட்டதுக்கு காரணம் என்னன்னாங்க, எனக்கு வந்து மெடிக்கல் 50%, சயின்ஸ் 50%ங்க, பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ரீதியாக நான் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. எனக்கு நான்வெஜ் மேலே பெருசாக நாட்டமும் இல்லை. ருத்ராட்சத்தை போட்டுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க. முதல்ல நான்வெஜ்ஜில் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லாவே சமைச்சு கொடுப்பேன், டேஸ்ட் பார்த்து தான் சமைப்பேன். நம்ம ருத்ராஜம் போட்டால் டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாது, நம்ம எப்படி சமைச்சிருவோமா என்னங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ வந்து நிதானமாக உங்களுக்கு உப்பு காரம் போட்டு ஆக்கி இறக்கி வச்சுறதுங்க. எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜில் வந்து எல்லாமே அடி தூளாக சாப்பிடுவாங்க. வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கேன், உப்பு காரம்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் வந்து அதுக்கு பதிலாக வெஜிடேரியனில் வந்து நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வரேங்க. இப்போ நான் ருத்ராஜம் இல்லாமல் நான் வெளியில் எங்கேயாச்சும் போகணுன்னா, ஏன் நான்வெஜ் நீ சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இக்கனா வைக்கிறாங்க. அது யாருக்கும் சங்கடம் வரக்கூடாதுங்கிறனால இந்த ருத்ராட்சத்தை வந்து எனக்கு வந்து நான் ஒரு கவசமாக நான் பயன்படுத்திக்கிறேங்க. எனக்கு சாமியும் வேணும், சயின்ஸும் வேணும். ஹெல்த் ரீதியாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி எனக்கு ஒரு பாதுகாப்பாக, எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். அந்த ஒரு வயசுக்கு மேலே வாழ்க்கையில் எல்லாமே பொறுமை ரொம்ப வந்துடும், கோவப்பட மாட்டோன்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வந்து சிவசிவான்னு செவனேன்னு நான் போயிடுறதுங்க. எதுலேயும் ஓவராக இன்வால்வ் ஆகிறது இல்லை, ரொம்ப கோவப்படுறது இல்லை. எனக்கு என்ன என் வேலை உண்டு நான் உண்டுன்னு செவனேன்னு போயிடுறதுங்க. அதனால இந்த ருத்ராட்சத்தை வந்து நான் அணிஞ்சிருக்கேங்க. இதுதான் வந்து ரீசனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டாங்க. அதை கழட்டி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ருத்ராட்சத்தோட முழு பலன்களும் கிடைக்கும். ருத்ராட்சத்தை போட்டே நான்வெஜ் சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு ஐதீகம். இப்போ வந்து அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ருத்ராட்சம் வந்து சைவ சமயங்க. அதை வந்து நான்வெஜ்ஜோடு ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், அவ்வளோதானே தவிர ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் முறைப்படி இருக்கணும்னா அதை நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் பவர் வருங்க. சரிங்க, இதில் ஏதோ டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் கூட உங்களுக்கு நான் தெளிவாக கூட நான் சொல்கிறேங்க. சரி, இப்போ வாங்க நம்ம டைலரிங் வீடியோவுக்கு போகலாம். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேங்க, கமெண்ட் செக்ஸில் அப்படியே கதற விட்டுட்டீங்க நீங்கள்லாம். அதை நான் எப்படி சொல்கிறேன்னாங்க, நான் சும்மா உட்கார்ந்துருந்தேன், எனக்கு ஒரு அப்செட்டாக இருந்துச்சுன்னு எடுத்து அந்த ஷார்ட்ஸை போட்டேங்க. அதுக்கு கீழே வந்து 102 கமெண்ட்டுமே லைக் மட்டுங்க. 1,00,000 வியூஸ் போனால் வர லைக்கு வெறும் 20,000 வியூஸ்க்கு அந்த லைக் வந்திருக்குங்க. 800 லைக்ஸ் வந்திருக்கு. எல்லா சகோதரி சிஸ்டருமே வந்து சேம் 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 இதே நிலைமை தான் சிஸ்டர் எனக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதில் அனுப்பிச்சிருந்தீங்க. அதை பார்க்கும்போது இந்த டைலரிங் மிஷினில் உட்காந்து தைக்கிறனால இந்த பிரச்சனைலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் போட்டுட்டேன். எனக்கு அதனால தான் முட்டி வலி வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இப்போ வெயிட் லாஸில் வேறு நான் இருந்துகிட்ருக்கேங்க.
அப்போ வந்து இந்த டைலரிங் மிஷினில் நம்ம காலை தொங்க போட்டு உட்காந்து ரொம்ப நேரம் தைக்கிறனால நமக்கு அந்த இடத்துல ஒரு கால் ப்ரெஸ் பண்ணுறோம், ஒரு கால் வந்து ஸ்டாண்டில் சும்மா தானேங்க இருக்குது. அதில் வந்து அப்படியே அந்த நீர் மாதிரி கோத்து அந்த ஜவ் வந்து வீக்கம் வருது. அந்த வலியோட ஒன்றா நம்ம நடக்கும் போது நமக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பாத்ரூம் கூட போக முடியல சிஸ்டர். அதாங்க 100% உண்மை. ரெஸ்ட் ரூம் கூட போக முடியலைங்க. பிரசவ வலியெல்லாம் மிஞ்சிடுது இந்த முழங்கால் வலிங்க. உண்மையாலுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷமாகவே இருக்குது. ஆனால் இந்த ஒரு 20 நாளாக வந்து நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேங்க. கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, உட்காந்து துணி துவைக்க முடியல. நான் ஜாமான்லாம் நிறையா சேர்ந்துக்குச்சுன்னா வெளியில் அள்ளி போட்டு பலகக்கட்டை போட்டு தாங்க பாத்திரம் விளக்குவேன். இப்போ அந்த வேலையுமே செய்ய முடியல. 70-80 வயசில் இருக்க வேண்டிய சிஸ்டம்லாம் இப்போ 32 வயசுலேயே இருக்குதுங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரியல. நம்ம வேலைக்கு போக முடியாது, வீட்டில் ஏதோ ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம 2 காசு சம்பாரித்து ஏதோ குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நினச்சா ஆஸ்பத்திரியில் போய் சம்பாரித்த காசோட டபுள் மடங்கு கொடுத்துட்டு வர மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாதுங்க. அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்கவுங்க வாழ்க்கை வேறு, அவங்கவுங்க உடம்பு வேறு, எல்லாமே மாறுபடுங்க. இப்போ ராத்திரி பகலும் ஹார்டு ஒர்க்குங்க, இரவு பகல் பார்க்காம உழைச்சேங்க, அதனால தாங்க நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் நம்மளும் கேட்டிருப்போம், பார்த்துருப்போங்க. அதை நம்ம வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளோட தொழில் வந்து வேறையாக இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும், நம்மளோட உணவு பழக்கம் வேறையாக இருக்கும். அதை வந்து நம்ம அப்படி கண்ணை முழிச்சு பண்ணும் போது இப்படி தாங்க இடையில போய் நம்ம ஏதோ ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வயசில் சம்பாதிக்காமல் எந்த வயசில் சம்பாதிக்கணும், இந்த வயசில் வேலை செய்யாமல் எந்த வயசில் வேலை செய்வீங்க அப்படின்னு டாக்டர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாருங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட இந்த அளவு புலம்பிட்டேங்க. என்னால் இந்தியன் டாய்லெட் போக முடியல, என்னால் ரெஸ்ட் ரூம் போக முடியல, உட்காந்து பாத்திரம் விளக்க முடியல, என்னால் உட்காந்து துணி துவைக்க முடியல. இப்போ வரைக்குமே வாஷிங் மிஷின் கிடையாதுங்க. சிங்கில் வந்து ரொம்ப ரேராக தான் விளக்குவேன். ஏன்னா நான் பாத்திரம் ரொம்ப அதிகமாக புழங்குவேனாங்க. எல்லாத்தையும் அள்ளி போட்டு வெளியில் உட்காந்து தான் தேய்ப்பேனா. பலவக்கட்டை போட்டு என்னால் மண்டி போட்டு கூட விளக்க முடியலைங்க. எல்லாம் புலம்புனேன், ஏம்மா இந்த வயசில் நீ வேலை செய்யாமல் எந்த வயசுலம்மா வேலை செய்வா அப்படின்னு டாக்டர் பலார்னு 2 விட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அது உண்மை தாங்க. நம்ம வந்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, நம்ம பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்க. அவங்க இரவும் பகலும் நம்ம சம்பாரித்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க, நம்மளும் இரவும் பகலும் உழைச்சோம் அப்படின்னு நம்ம எஃபெக்ட் போட்டோம்னா நமக்கு 2 மடங்கு தாங்க வீண் விரைய செலவு வருது. அதை நான் நிறையா டைம் நான் அதை பார்த்துட்டேன். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும், அது வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க, பொதுவாக சொல்கிறேன். நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்மளால் முன்ன வர முடியல. நமக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் பின்னாடி வருது. இது வந்து ஒரு மோட்டிவேஷனெலாம் எனக்கும் இருக்கணுங்கிறதுக்காண்டி தாங்க இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த டைலரிங்கில் அதை நம்ம வீட்டில் தைக்கிறோம்னா நேரம் நாள் கணக்கு எதையும் பார்க்காம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் விடிய தைச்சிட்டு இருந்த மாதிரி தான் காமிச்சிருப்பேன். சித்திரை மாதமாங்க, கோவில் கும்பாபிஷேகம் வேறு. அந்த கால்வலினால இந்த வருஷம் நான் கோவிலுக்கு வரலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு நீ கட்டாயம் நீ வந்துதாப்பா ஆகணும்னு சொல்லிட்டு 2 நாள் இருக்கையில் 3 புடவையை கொடுத்துட்டு நீ ஜாக்கெட் தைச்சிட்டு நீ கோவிலுக்கு ரெடி ஆயிரு அப்படின்ட்டாங்க. வீடு வாசலும் எதுவும் க்ளீன் பண்ணலைங்க. எனக்கு வந்து இந்த பீரியட் ஸ்டேட் இடையில இருந்தனால சரி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்கிறனால நான் பெருசாக டீப் க்ளீனிங் 1 வாரம் ஆகுங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு பகலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புனோம். அதுலேயுமே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக துணி அடித்து கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதும் இருந்துச்சுங்க. கம்ப்ளீட்டாக என் ப்ளவுஸையும் 3 தச்சும் டைலரிங் ஏரியாவையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து நீ உன்னோட வேலையை நீ முடிச்சிரு, மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன்னு இவர் உட்காந்து துணி துவைக்கும் போது மணி ஒரு 1 இருக்குங்க. உட்காந்து அவர் துணியெல்லாம் துவைச்சி போட்டார். நான் அந்த ப்ளவுஸ்க்கு எம்மிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அந்த பாத்திரம் அந்த கட்டில் பூரா அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. 2 மணி நேரம் பலவக்கட்டை போட்டு உட்காந்தவன் அப்படியே தான் உட்காந்துருந்தேன். அடுத்த நாள் என்னால் முட்டியை அசைக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு பெயின் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2:30 மணி இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தூக்கமே வரலைங்க. ஏற்கனவே எங்கள் அண்ணெல்லாம் முட்டையாக இருக்கும், தூங்காதுக்கு அதுக்கும் கோழி முட்டை சைஸில் இருக்குது. அதனால் நம்ம நிறைய மோட்டிவேஷனில் பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களாட்ட பண்ணுவோம் இவங்களாட்ட பண்ணுவோங்கிறலாம் வேண்டாங்க. நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துட்டு ஒர்க்கை பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டாக போடுவோம். அதுக்கு மேலே நமக்கு எது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கடவுள் செயல்ட்டு போயிடணுங்க. இப்போ நான் மனசில் வந்து அதுதான் திடமாக நான் நம்பிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நான் வரலேனே நீ வந்தே அவனு சொல்லி எங்கள் வீட்டில் வலுக்கட்டாயமாக எங்களை நீ கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலைங்க. போன கீழே கூட உட்கார முடியல.
இந்த வருஷம் கோவில் நோம்பியில் வந்து நான் எதுலேயுமே நான் தலையிடலைங்க. காப்பு கட்டலை, முளைப்பாரி தூக்கல, எந்த ஒரு இதுக்குமே நான் கலந்துக்கலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறனால. ஹஸ்பண்ட் வந்து காப்பு கட்டினாங்க, பையன் காப்பு கட்டினாங்க. ஹஸ்பண்ட் தான் எங்கள் குலதெய்வம் கோவிலோட அந்த பெட்டியவே அவர் தான் தூக்குனார். ஏன்னா இதில் கோவில் வீடியோ வந்து இன்லோட் பண்ணியிருக்க மாட்டேங்க, ஒன்லி டைலரிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியணுங்கிறனால இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. எப்போவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி எங்காச்சும் நான் போகிறேன்னா போகிற இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கைக்குட்டையாக இருப்பேன். அவங்க தூக்கத்தில் இருமுனா கூட நான் வந்து ராத்திரில எந்திரிச்சு தண்ணி மோந்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அப்படி விழுந்து விழுந்து கவனிப்பேன். நான் போனேங்க, மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 3 நேரம் அங்கே சாப்பாடு, வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். 3 புடவை எடுத்துகிட்டு போனேன், 3 நாள் கட்டினேன். இந்த தடவை கோவில் திருவிழா வந்து இப்படி தாங்க போச்சு. நம்ம ஹெல்த்து வந்து ஒத்துழைக்கலை. அதையும் மீறி நான் பண்ணுவேன், பிடிப்பேன், நான் நடப்பேன் அப்படின்னு டாக்டர் வந்து நீங்கள் இப்போதைக்கு படுத்தே தான் இருக்கணும், தலகாணி மேலே காலை வச்சு படுத்துக்கோங்க, நடக்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அங்கே போயிட்டு கோவில் திருவிழாலாம் அலைஞ்சிக்கிட்டு இன்னும் முட்டியை போய் ரணம் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எனக்கு என் பாடிக்கு ஒத்துக்கல. அதனால் சில விஷயத்துக்கெலாம் நோ சொல்லிட்டு நான் எதுலேயுமே நான் கலந்துக்கலைங்க. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே எப்படின்னா, ஐயோ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம், நம்ம ஏதாச்சும் செய்யாமல் விட்டால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க, ஐயோ நம்ம அதை பண்ணாட்டி நம்மளே தப்பாக நினச்சிக்குவாங்க, இந்த பிள்ளைக்கு என்னடா வீம்பு பாரு, இந்த பிள்ளைக்கு திமிரு பாரு அப்படின்னு எதுவும் சொல்லிடுவாங்களோ, பிடிச்சிருவாங்களோ, அவங்க விழுக போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் தாங்கி நிற்பேங்க. இந்த தடவைலாம் ஸ்ட்ரிக்டாக அதுக்கு நோ சொல்லிவிட்டு கம்முன்னு கட்டிலுக்கு அடியில் படுத்து நல்லா தூங்கிட்டு தாங்க இருந்தேன். அப்படி இருக்க போய் தான் வந்து அடுத்த நாள் வந்து யூனிஃபார்ம் ஆடுறேங்க. இந்த டைலர் வேலைனா அதில் டக்கு டக்குன்னு அந்த 2 நாள் இருக்கையில், அந்த 1 வாரம் இருக்கையில் தாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அந்த அக்கட்ட முதலே சொல்லியிருந்தேன், அவங்க அப்போதைக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல வேலை ஸ்கூல் திறக்கிறத ஒரு 3 நாள் டிலே பண்ணி வச்சும் நான் தப்பிச்சேங்க. செவ்வாய்க்கிழமை போனோங்க, வெள்ளிக்கிழமை நோம்பி முடிஞ்சிச்சு, சனிக்கிழமை கெடா வெட்டு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரெஸ்ட்டுங்க மீன்ஸ் வீட்டில் வந்து கொண்டு போன துணிலாம் துவைச்சி காய வச்சுட்டு திங்கக்கிழமை உட்காந்தேங்க. 3 நாளில் 3 செட்டு சுடிதாரு, 2 கோட்டு, 1 கோட்டோ என்னமோ தைச்சிங்க. இன்னும் 2 கோட்டு தைச்சி கொடுக்கணும், அது பெண்டிங்கில் வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட 1 வாரம் கோட்டுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கேங்க. சுடிதார்லாம் தைச்சி கொடுத்துட்டேன், கோட் மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க, நான் தைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்கியூஸ் வாங்கியிருக்கேங்க. இன்னும் 2 கோட்டு அவங்களுக்கு நான் தைச்சி தரணும். இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து டாப்பாக தைச்சிக்கிட்டேங்க, அதுக்கப்புறம் சுடிதார் ஃபேண்ட்டாக தைச்சிக்கிட்டேங்க, அதுக்கப்புறம் கோட்டு தைச்சேங்க. அயன் பண்ணி அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு போகும்போதே தெரியுங்க, வந்து நமக்கு இந்த ஒர்க்கு இருக்குது, நம்ம போய் அங்கேயும் அலைஞ்சிட்டு வந்தால் நம்ம இந்த யூனிஃபார்ம்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம், போய் அதையும் தைக்க முடியாதுங்கிறனால பொழப்ப பார்ப்போன்ட்டு இந்த தடவை நான் கோவில் திருவிழாவில் எதையுமே கலந்துக்கலைங்க. ஏன்னா பெண்கள் நம்ம என்னன்னா நம்மளால் முடியும், நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால நமக்கு ஒரு வலி வந்தால் அந்த வலி வெளியில் காமிக்கவே மாட்டோங்க, உள்ளுக்குள்ளே நம்ம வலியோடவே இருப்போம். யார் எதுவும் நினச்சிருவாங்களா, யார் எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிங்க. ஆனால் வந்து வலிக்குது, நமக்கு ரெஸ்ட்டு தேவையா, ரெஸ்ட்டுங்க. இதுதான் வந்துங்க கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரங்கிறனால இப்போ இந்த கொஞ்சம் 2 மாதமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. நம்ம பெண்கள் கண்டிப்பாக இது எல்லாருமே 100% பெண்களாக தான் இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த யூனிஃபார்மாக தைச்சிட்டு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. முழங்கால் வலின்னு சொன்ன அந்த வீடியோ போட்டிருந்த பார்த்துட்டு நிறையா பேர் முருங்கைக்கீரை, பிரண்டை தொக்கு, அதுக்கப்புறம் வந்து மொடவாட்டு கிழங்கு, அதுக்கப்புறம் உங்கள் டயட் பிளானை மாற்றுங்க, நிறைய வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்திக்குங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா பேர் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. உண்மையாலுமே நம்மளாம் எங்கெங்கேயோ இருந்தாலும் ஒரு சிஸ்டர் பாண்டை வந்து அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து ஏற்படுத்துச்சுங்க. ப்ரைவேட்லேயும் பார்த்தவங்க, அப்புறம் வந்து ஜிஹெச்லேயும் போய் பார்த்தவங்க, சரி அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறனால அங்கேயும் போய் பார்த்தோம். இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, பிசியோதெரப்பி 2 எக்ஸசைஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பண்ண எனக்கு வலி எடுத்துக்கிச்சுங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் வலிக்குதுன்னா பண்ணாதீங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதை வந்து அவர் வலியோட பண்ணுங்க அப்போ தான் சரியாகுங்கிறதுக்கு மீனிங்கா, இல்லை வலிக்குதுன்னா பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங்கானே தெரில. ஜிஹெச்சில் சரியாக ப்ராப்பராக பதில் வரலைங்க. அப்புறம் ப்ரைவேட்டில் போய் பார்த்ததுக்கு இல்லை நீங்கள் பண்ணுங்கள், மைல்டாக பண்ணுங்கள், ரொம்ப வலியில் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு வலி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லி தாட்டி விட்ருக்காங்க இங்கே. விசேஷ டைமாங்க, நிறையா துணி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, ப்ளவுஸு, இந்த தடவை மேக்ஸிலாம் வேறு வந்திருக்குங்க. இத்தனை நாளாக துணி வராமல் ஏதோ 1-2 தச்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஹெல்த் ரீதியாக முடியல, துணியும் வந்து மலையாட்ட குமிஞ்சு கிடக்குது, ராத்திரியும் பகலும் தச்சிட்ருக்கிறேன். இதை வந்து ஹெட் ரைட் சரியில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. இருந்தாலும் உழைப்ப போட வேண்டிய வயசு, கொஞ்சம் வந்து ஹெல்த்தையும் பார்த்துட்டு நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுப்பேங்க. வீட்டு வேலை கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் வாங்குறவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. வாங்கினதை மட்டும் தச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. கோவிலேருந்து ஆற்றுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து 20 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. ஆனால் நான் வந்து வண்டியில் தான் வந்தேன். டக்குன்னு ஹஸ்பண்ட் பெட்டி தூக்கிட்டனால அங்கே எனக்கு தூக்கமும் வரல. வண்டியில் வந்து ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு ரிட்டன் வண்டியிலே நான் கிளம்பிட்டேங்க. ஏன்னா முதன்னு வீட்டுக்கார் பெட்டி தூக்குறாரு, அதை நான் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறனால வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த ப்ளவுஸும் நான் தைச்சதாங்க. இந்த புடவையோட ரேட்டு வந்து 750 ரூபா. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.